कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? அத்தாச்சில எப்படி இருக்காங்க? அத்தை ஒரு நிமிஷம்ண்ணா. என்னது? காஃபி. காஃபிலாம் எனக்கு வேணாம், டீ கொண்டு வா. சக்கரை தூக்கலாம். சரிங்க. ஆமாண்ணா, எல்லாம் நல்லா இருக்கும். சரி நீ நேர்ல வா, எல்லாம் பேசிக்கலாம். கொழுப்பு உடம்பு முழுக்க கொழுப்பு. நினைச்ச நேரத்துக்கு காஃபி வேணும், நினைச்ச நேரத்துக்கு டீ வேணும். ஏன் போடுறதுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்களாமா? இந்த அதிகாரத்துக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. இப்ப போட்டு வச்ச காஃபி என்ன நானா குடிக்கிறது? இதுல சக்கரை தூக்கலாம். ஏன் ஒரு நாள் சக்கரை அளவு சரியா இல்லாட்டியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்களாமா? ஒரு நாள் அதிகமா வேணும், இன்னொரு நாள் கம்மியா வேணும். போட்டா ஏன் போட்டாங்கிறது, போடலன்னா அது ஒரு குத்தம். இதுல சக்கரை வியாதி வேற பல்ல இழிக்குது. சரி நான் வைக்கட்டுமா? அத்தை அத்தை நான் வேலைக்கு போறத பத்தி பேசணும்னு அவன் வேலைக்கு கிளம்பிட்டானா? சாப்பாடுலாம் எடுத்து வச்சுக்கியா? அப்புறம் என்ன மாசம் மாசம் நிக்கிற? போய் வேலையை பாரு போ. டெய்லி ஒரு மனுஷன் வந்து ஏதோ சொல்ல வராலே அது என்னன்னாவது காது கொடுத்து யாருக்காவது கேட்கணும்னு தோணுதா? அத்தை நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இந்த ஒரு வார்த்தை கேட்க கூடவா இந்த வீட்டுல யாருக்கும் நேரம் இல்ல? எப்ப எது சொல்லணும்னு நினைச்சாலும் என் வாய் அடிக்கிற மாதிரியே ஏதாவது ஒரு வேலை சொல்லி அனுப்ப வேண்டியதா இவங்களுக்கு வேலையா போச்சு. ஹலோ சார். சார் இன்னும் 2 டேஸ்ல ப்ராஜெக்ட் முடிஞ்சிடும் சார். சார் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். முடிச்சிடலாம் சார். ஓகே சார். சரிங்க சார். சார் எங்க 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 ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிக்குமேனு கீ ரைஸும் பெப்பர் சிக்கன் ஃப்ரையும் வச்சிருக்கேன். மிச்சம் வைக்காம சாப்பிட்ருங்க. உன்ட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். ஆஃபீஸ் கொலீக்ஸோட லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெளில போகிறோம், அதனால சாப்பாடுலாம் எதுவும் வேணாம். சரி டைம் ஆச்சு, கிளம்புறேண்ணா. எங்க அந்த சட்னி எப்படி இருந்துச்சு? அது நியூஸ் பேப்பர் படிக்க, போன் பேச, ரீல்ஸ் பார்க்க இதுக்கெல்லாம் டைம் இருக்கு. 2 இட்லி சாப்பிட்ட நேரம் இல்ல. போறதுக்கு முன்னாடி ஆசையா 2 வார்த்தை, அது கூட வேணப்பா போயிட்டு வரேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாம்ல? சொன்ன என்ன குறைஞ்சா போயிடுவாரு? காலையில இருந்துச்சு மாங்கு சமைச்சதெல்லாம் இப்ப என்ன குப்பையில கொட்டுறது? 4 நாள் நான் இல்லாம பட்டினி கிடந்தாதான் இவங்களுக்கு எல்லாம் புத்தியே வரும். என்னண்ணா பயணம்லாம் சௌரியமா இருந்துச்சா? நல்லா இருந்ததுமா. என்ன மலரு நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கே பெரியப்பா. அப்புறம் மலரு ஏதாவது விசேஷம் உண்டா? அது அம்மாடி என்ன மாசம் மாசம் நிக்கிற? பெரியப்பா காஃபி எடுத்துட்டு வா. என்ன விஜயா, உன் மருமக எதுவும் நல்ல செய்தி சொன்னாலா? எங்க கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஒன்னுத்துக்கும் வழி இல்ல. போற வரவங்க எல்லாம் விசேஷம் இருக்கான்னு என்னைய தான் கேக்குறாங்க. உன் மருமகளை கூப்பிட்டுட்டு டாக்டரை கேட்கிற பார்க்க வேண்டியதுதானே? பார்த்து விஜயா, குழந்தை சமாசாரத்துல குறகர இருந்துற போதே. அண்ணா வர மலரு காப்பி சூடா இருக்குல்ல? ஏன் அத்தை அவங்கதான் வெளியாளுங்கன்னா உங்களுக்கு கூட அறிவில்ல? வீட்டுல விசேஷம் ஏன் கிட்ட மட்டும்தான் கேட்கணுமா? ஏன் உங்க பிள்ளை இல்ல? அவர்கிட்ட போய் இந்த கேள்வி எல்லாம் கேட்க வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் உங்க பிள்ளையை கூட்டிட்டு போய் நல்ல டாக்டரா பாருங்க, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்கலாம். அப்புறம் பெரியப்பா, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தோமா தின்னோமா போனோமான்னு இருங்க. அதை விட்டுட்டு நல்லா கொளுத்தி போட்டுட்டு காஃபி சூடா இருக்கான்னு கேள்வி வேற. கொதிக்க காஃபி அப்படியே மூஞ்சில ஊத்தி இருக்கணும். என்னமா அப்படியே நின்னுட்டு இருக்க? சூடாதான் பெரியப்பா இருக்கு.
என்ன விஜயா, உன் மருமக எதுவும் நல்ல செய்தி சொன்னாலா? எங்க கல்யாணம் இவ்வளவு வருஷம் ஆச்சு, ஒன்னுக்கும் வழி இல்லை. பார்த்து விஜயா, குழந்தை சமாசாரத்துல குறைகிற இருந்துற போதே. மாமா வரப்ப சஞ்சயும் கூட்டு வந்திருக்கலாம்ல. அவன் எங்க வீட்டுல இருக்கான்? பரீட்சை முடிஞ்சதும் லீவ் விட்டாலும் விட்டாங்க, பைக் எடுத்துட்டு ஊரை சுத்திட்டுல இருக்கான். இப்ப கூட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து மூணாருக்கு டூர்ல போயிருக்கான். சரி, செல்லம் கொடுத்தே பழகியாச்சு, என்ன பண்றது, எல்லாம் அவன் இஷ்டம் போலதான். இதுவே நல்ல மார்க் தானே. ஏன் பேரன்ல அப்புறம் என்ன படிக்க வைக்கலான் இருக்கீங்க? இந்த ஏஐயோ கீஐயோ அந்த படிப்பு தான் படிக்கணுமா? பெரியப்பா, ஏஐ கோர்ஸ் ஆக்சுவலி நல்ல கோர்ஸ் தான். நீங்க ஏய். அதையே அதை பத்திலாம் உனக்கு என்ன தெரியும்? இந்த ஏஐ கோர்ஸ் இருக்குல்ல, நான் ஒருத்தன் இதை பத்திலாம் வாங்கிட்டு சொல்லிட்டு இருக்கேன் பாரு. போ, உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா பாரு, போ. மலரு, அந்த ப்ளூ கலர் ஷர்ட் இருக்குல்ல, அதை எடுத்து அயன் பண்ணி வச்சிரு. இவ இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பா, எந்த வேலையும் செய்யறது இல்ல. யாராவது ஏதாச்சும் ஒன்று பேசினா போதும், உடனே நானும் பேசணும் வந்து நின்றுட்டு இருப்பா. என்னைக்காவது நான் சொல்றத மதிச்சிருக்கீங்களா? ஒரு விஷயம் சொல்றாளே, ஏன் சொல்றா, எதுக்கு சொல்றா, அதுல ஏதாவது அர்த்தம் இருக்குமா? இப்படி ஒரு வாட்டியாவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? எது சொல்ல வந்தாலும் உனக்கு ஒண்ணு தெரியாது மலரு, நீ உள்ள போ மலரு, நீ காஃபி போடு மலரு, நீ அயன் பண்ணு மலரு. ஏன் நான் எதுவும் சொல்லக்கூடாதா? அந்த உரிமை கூடவா எனக்கு இந்த வீட்ல இல்ல? டெய்லி இவ்வளோ ஆத்தர் உன் மேல கொட்டுற நீ பதிலே பேசாம அமைதியா இருக்க. ஒரு வகையில பார்த்தா நீயும் நானும் ஒண்ணுதான் இல்ல. நம்மளோட விருப்பு வெறுப்புன்னு யார்கிட்டயுமே காட்ட முடியாது. நான் வேணா ஒரு தடவை அவர்கிட்ட பேசி பார்க்கவா? ஏங்க ஏங்க சொல்லு. உங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு யாரு? அத்தை. அத அப்படி சொல்லு. எங்க அம்மாவுக்கு என்ன? இல்லைங்க, அத்தை இப்பெல்லாம் பேசுற விதமே எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி சாட மாடியா ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாங்க. அது எனக்கு கஷ்டமா இருக்கு. எங்க அம்மா அப்படிலாம் கிடையாது. நீ ஏன் சும்மா ஏதாச்சும் கற்பனை பண்ணி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காத. எங்க அம்மான்னு இழுக்கும் போது நினைச்சேன். இல்லைங்க, நான் அப்படியே தான் சொல்ல. கொஞ்சம் வேலை செய்ய வரியா? சரி, அப்புறம் நான் வேலைக்கு போறேன்னு சொல்லி சும்மா என்ன நோண்டிக்கிட்டே இருக்காத. எனக்கே 1008 டென்ஷன் இருக்கு. இதுல உன் புலம்பெல்லாம் கேட்கறதுக்கு நீ நேரம் இல்லை. எதுவும் இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், சரியா? ஹே மலரு. ஹே லாவண்யா, என்னடி ஆளே பார்க்க முடியல? எப்படி இருக்க, எங்க இருக்க? இருக்கேன்டி. சரி, நீ எங்க ஒர்க் பண்ற? கூட பார்த்தா தெரியல. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் கல்யாணம் ஆனதோட சரி, வேலை எல்லாம் எதுவும் இல்லடி. என்னடி இப்படி சொல்ற? காலேஜ்ல டாப்பர் நீ, அப்பவே கனவு அது இதுன்னு சொல்லிட்டு இருப்ப. சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படியே இருப்ப நினைச்சா என்னடி இப்படி சொல்ற? சொல்லும் போது எல்லாமே நல்லா தாண்டி இருந்துச்சு. சிலதெல்லாம் ஆசைப்படலாமே தவிர அதை சொந்தம் கொண்டாட முடியாது போல. ஏன்டி இப்படிலாம் பேசுற? அப்படி என்னதாண்டி பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே என் வீடு தாண்டி. என்னடி இவ்ளோ நடந்திருக்கு? வாயை திறந்து பேசவே மாட்டியா? என்னடி பேச சொல்ற? என்ன மட்டம் தட்டி என்ன அப்படி ஆக்கிட்டாங்க.
உனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லியே ஓ நம்மளுக்கு எதுவுமே தெரியாது போலன்னு நினைக்க தோணுதுடி. அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் வேலை செய்யற ஒரு மிஷின் தான். அப்படி மீறி ஏதாவது பேசலான்னு போனா சரி விடு. இதெல்லாம் நான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பாரு. தப்பு ஓமையிலேருந்து தான் மலர் இருக்கு. பாத்தியா, இப்ப நீ கூட என்ன தப்புன்னு சொல்ல வர. ஃபர்ஸ்ட் நான் சொல்றத கேளு. ஏன் உனக்குன்னு ஒரு மீட்டர் செட் பண்ணிட்டு இருக்க? ஏன் ஒரு வட்டம் போட்டு அதுக்குள்ள நின்னுதான் பேசணுமா என்ன? அவங்களாம் அப்படிதான் மட்டும் தட்டி பேசுவாங்க. நீ சொல்ல வரத காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. இப்படிதான் உதாசீனப்படுத்துவாங்க. அதுக்காக உன்னை நீயே ஏன் நீ சப்ரஸ் பண்ணிட்டு இருக்க? உன் வீட்டாளுங்க மட்டும் மாறணும்னு நினைச்சா போதாது, நீயும் மாறணும். இல்ல லாவண்யா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏண்டி ஒரு பூச்செடி கிட்ட உன் ஆதங்கத்தை கொட்டுற? ஏன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வாய் திறந்து பேச முடியாதா? குழந்தையா நீ? ஒரு ரோஜாவை செடியில இருந்து பறிக்க தெரியாம பறிச்சா முள்ளு குத்ததான் செய்யும். பறிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி சொல்ற விதத்துல சொல்லி புரிய வைடி. சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். ஏண்டி ஒரு பூச்செடி கிட்ட உன் ஆதங்கத்தை கொட்டுற? ஏன் வீட்டுல இருக்கவங்க கிட்ட வாய் திறந்து பேச முடியாதா? குழந்தையா நீ? ஒரு ரோஜாவை செடியில இருந்து பறிக்க தெரியாம பறிச்சா முள்ளு குத்ததான் செய்யும். பறிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதே மாதிரி சொல்ற விதத்துல சொல்லி புரிய வைடி. உன் வீட்டாளுங்க மட்டும் மாறணும்னு நினைச்சா போதாது, நீயும் மாறணும். ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमान्धिकम् कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल